தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம். கலியுதேவம் காஞ்சிமான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பசுவின் ப்ரெக்னன்சி டாக்சேமியா குணமானது எப்படி? பசுவின் ப்ரெக்னன்சி டாக்சேமியா குணமானது எப்படி? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். இந்த ஒரு சேனல் தான் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் வரலாம் அப்படின்னு எனக்கு என்ன தோன்றுறது. அது பெரியவா கொடுத்த புத்தியில் தான் அப்படிலாம் தோணின்னு இருக்குது. அது உண்மையான்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த சேனலில் மட்டும்தான் பெரியவரோட அனுகிரகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டுமே தான் வருது. அதுவும் பெரியவரோட அனுகிரகம் தான். எல்லாத்துக்குமே இருக்குது, நம்ம சொல்கிற எல்லா எபிசோடுக்கும் அப்படின்னு. பசுவின் ப்ரெக்னன்சி டாக்சேமியான்றது நம்மளுக்கு ஒன்றா அது புதுசாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வியாதி பசுக்கு வந்திருக்க வியாதி. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கோபாலன் அவர் தான் பசுக்களெல்லாம் காப்பாற்றிருக்காரு நிறைய. அப்போ அவருக்கு இதெல்லாம் பெரிய இதுவாக பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இதை முடிஞ்சிருந்தேன். அவர் அந்த பசுவை காப்பாற்றிடுவார். அதுதான் இது. ஸ்ரீராமன் வெங்கிட்டா அப்படிங்கிறவர் அவருடைய அனுபவங்கள் சிலது பார்த்துருக்கோம், இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவர் சைதாப்பேட்டில் பார்சன் நகர் அங்கே பிள்ளையார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. அது பாலபிரிவா தான் பண்ணால். அது முடித்த பிறகு மகாபெரிவாருடைய திரு உருவத்தை கல்லில் வடித்து ஒரு 5 இடத்துல அவர் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். பெரியவாரோட பக்தர் ஆகிட்டார். அப்போது அந்த டயத்தில் அப்படி பண்ணியிருக்கார். அதை குருஸ்தான் ஆதம்பாக்கம் அங்கே ஒன்று, பந்தநல்லூர் கும்பகோணத்தில் ஒன்று, அப்புறம் உறையூர் திருச்சியில் ஒன்று. அங்கெல்லாம் கோவில் ஏதோ ஒரு இடம் இருக்கும் போல இருக்குது. அது என்ன இடம்னு அவர் சொல்லலை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் 4வது ஆதிசங்கர பகவத் பாதால் பாதுகா ஆலயம் வாலாஜாபாத்து. 5வது மகாபெரிவா கோசாலை ராஜ கீழ்ப்பாக்கம். இந்த ராஜ கீழ்ப்பாக்கம் அங்கே இருக்க கோசாலையில் முதலாக ஒரு 3 பசுமாடு தான் வந்தது. அந்த 3த்துக்கும் கண்ணுக்குட்டி, அதாவது 2 கண்ணு 3வது கண்ணு போட்டிருக்கு. இப்போ தான் அந்த சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு வேத பாடசாலையும் வந்திருக்கு. இந்த கோசாலையில் இப்போ இந்த ஒன்று பிறந்ததுன்னு சொன்னோமே, இப்போ 2 வந்துருக்கு. இப்போ 3வது ஒரு பசு அதுக்கு இப்போ கண்ணுக்குட்டி பிறக்க போகுது. அந்த பசு கர்ப்பமாக இருக்குது. ஆனால் அது கண்ணுக்குட்டி போட்டுடுது. போட்டவுடனே அது உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ 3 கண்ணுக்குட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த ஒரு பசுக்கு மட்டும் உடம்பு சுகம் இல்லை. அது ரொம்ப அப்படியே வாடி இருக்குது, வதங்கி கீழே படுத்துன்னு இருக்குது, சாப்பிடவே மாட்டேங்கிறது. அது சாப்பிடலைன்னா பால் எப்படி வரும்? இப்போ கண்ணுக்குட்டிக்கு எப்படி பால் கொடுக்க முடியும்? அது பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஒரு ஸ்பெஷல் ஒரு வெட்டினரி டாக்டர் யாராவது தெரிஞ்சவாளை கூட்டின்னு அவர் விசிட் பண்ணி அவர் சொன்னார், டெலிவரிக்கு பின்னாடி மாட்டோட அந்த பசுவோட கர்ப்பப்பையில் இருந்த நஞ்சு வெளியில் போகலை, அதனால் அப்படி ஆயிடுத்து. அது நம்ம ப்ரெக்னன்சி டாக்சேமியான்னு சொல்லுவோம். ஆனால் இது சரி பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம மாத்திரையோ மருந்தோ கொடுத்து இதை சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அதில் இல்லை. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே வந்தால் தான் உண்டு. அதுக்கு நம்ம எதுவும் மருந்து கொடுத்தெல்லாம் வரவழைக்க முடியாது. அதனால் இது அப்படியே இருக்கும், அப்படியே உயிர் போயிடும். அது உயிர் பிழைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ உயிர் போயிடுன்றாரு. ஆனால் இப்போ உயிரோடு இருக்கே தவிர அது ரொம்ப ஒன்றும் சாப்பிடாமல் அப்படியே கிடக்கு, வாடி கிடக்கு. அப்போது அங்கே மகாபெரிவாவுடைய சிலை அங்கே விக்கிரகம் ஆல்ரெடி இருக்குது. அப்போ பெரியவா அங்கே இருக்கார், ஏற்கனவே வந்தாச்சு. அப்புறம் தானே இந்த பசு இப்போது அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பசுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா பெரியவாவுடைய பொறுப்பு தானே, பெரியவா தான் பார்த்துக்கணும்.
அதனால் இவன் என்ன பண்ணால் கோமாதாவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பெரியவா கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதனால் அவர் சொல்லியிருக்கார், அந்த இவர் ஸ்ரீராமன் வெங்கடா அப்படிங்கிற பெரியவா கிட்ட, நீங்கள் தான் உங்களுடைய இதுதான், எங்களுக்கு டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டார், அதனால் பிழைக்கிறது கஷ்டங்கிறார், அதனால் வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து ஒரு கோ பூஜை பண்ணுறோம், அதுதான் எங்களால் முடியும் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லிவிட்டு நிறைய அங்கே அந்த கமிட்டியில் இருந்தவா, அவள் ஃபேமிலி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கவா எல்லோரும் வந்தாலாம். இந்த கோ பூஜை பண்ணியிருக்கான். பெரியவா கிட்ட, எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு வேண்டிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் இந்த கோமாதாவை காப்பாற்றணும் அப்படின்னு சில பேர் அழுது கூட இருக்காளாம். அந்த அந்த இருந்தவாழில் அங்கே பூஜை பண்ணதில் சில பேர் அழுது கூட இருக்கா அப்படின்னு வெங்கடா, அந்த ஸ்ரீராமன் வெங்கடாங்கிறவர் சொல்கிறார். கோ பூஜை முடிஞ்சுது. அந்த அதை வந்து மாடு படுத்துகிட்டே தான் இருக்குது. அது அப்படியே படுத்து தலையை கீழே போய் வச்சுட்டு 2 காலை அப்படி மடக்கிண்டு அது மேலே தலையை வச்சுட்டு இருக்குது. அப்படியே கீழே படுத்துட்டு இருக்குது. பக்கத்தில் அந்த கண்ணுக்குட்டி அது வெறுமை இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கு பால் கிடையாது, இப்படி இருக்குது. அப்போ வந்து அதுக்கு தீபாரதனை காமிக்கிறாள்ல, பெரியவா தான் காப்பாற்றணும்னு வேண்டிட்டாச்சே, பெரியவா தான் அது பண்ணணும், ஏதாவது தீபாரதனை காமிக்கிறா. தீபாரதனை காமிக்கும்போது அந்த பசுவோட உடம்பு சிலிர்த்து இருக்குது, கொஞ்சம் அப்படியே இது பண்ண மாதிரி சிலிர்த்து போயிருக்கு. 2 காதையும் அது ஆட்டியிருக்கு. அப்புறம் வாழை இப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் இப்படி தடங்கி கிடங்கி எழுந்திருத்து. அது அப்புறம் எழுந்திருது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து புல் போட்டிருக்கா, பழத்தை கொடுத்துருக்கா. ஏன்னா அந்த கோ பூஜையும் போது இருந்தது இதர வஸ்துக்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் கொடுத்துருக்கா. எல்லாம் சாப்பிட்ருக்கு. அந்த பசு சாப்பிட்ருக்கு. கண்ணுக்குட்டிக்கும் எதை முடிஞ்சதை கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த பசு வந்து மற்ற பசு மாதிரி ஆக்டிவாக அன்றைக்கி ஆகிடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் வெட்டினரி டாக்டர் கூப்பிட்றது, டெஸ்ட் பண்ணுறது, ஒன்றுமே பண்ணலையாம். அப்போ இந்த ப்ரெக்னென்சி டாக்ஸேமியாங்கிறது எப்படி போச்சு தெரியாது. அந்த பசுக்கு ஆயுசு முடிஞ்சிருத்து அப்படின்னு அவர் டாக்டர் சொல்கிறார். ஆனால் சயின்ஸ் சொல்கிறது. ஆனால் அதுக்கு ஆயுசை கொடுத்தது யாருன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரி பாதேஸ்வரன் மகாபரி பாதேஸ்வரன்.